பிரேஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் இந்த 3வது மாதத்தில் 29 நாட்களை பார்க்கும்படி நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். வருஷம் தொடங்கி நாட்கள் போவதே அவ்வளோ சீக்கிரமாக போகுது. கர்த்தருடைய கிருபையும் நம்ம அனுதினமும் தாங்கி நடத்துகிறது குட்டீஸ். சில பேர் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் எக்ஸாமுக்காக நீங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருப்பீங்க. அப்படி தானே குட்டீஸ்? ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும். படிப்பதற்கு முன்பதாக வேதத்தை வாசிங்க. பெற்றோருக்கு எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஞான அறிவை தந்து கர்த்தர் உங்களை மென்மேலும் இந்த பூமியிலே புகழ்ச்சியாக, கீர்த்தியாக, மேன்மையாக வைக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் குட்டீஸ். இந்த நாளிலும் ப்ரோக்ராம் பார்ப்பதற்காக நீங்கள் அவளோடு இருக்கிறீங்க. கர்த்தரை முதலாக நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஆண்டியோடு கூட இணைந்து கர்த்தாதி கர்த்தரை, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர். வருஷம் தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் 3 மாதம் 29 இந்த மாலை வேலை வரைக்கும் கர்த்தர் எங்களை கிருபையாய் ஆண்டவரை காத்து கொண்டீர் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நல்ல உணவை தந்தீர் ஆண்டவரே. தங்கி தாவரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்து நல்ல வீட்டை கொடுத்தீர். எங்களை நன்றாய் கவனிக்கும்படி நல்ல பெற்றோர்களை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிகாரியாகிய கர்த்தராய் இருந்து நல்ல சுகபலனோடு தெய்வீக ஆரோக்கியத்தோடு இருக்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, அந்த ப்ரோக்ராம் மூலமாக நீர் எங்களோடு ஆண்டவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் கவனமாய் கேட்டு எங்கள் இருதயத்தில் வைத்து சாமி கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக இருக்கும்படி இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தரப்போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்கிறதற்காக நன்றி. இதை எங்களை போன்று பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பின் ஆழம், அகலம், அப்பா, உயரம், நீளம் இவைகளுக்குள்ளே இன்னும் எங்களை இழுத்து கொண்டு போங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய், இந்த புரோகிராம் மூலமாய் ஆண்டவரே மகிமைப்பட போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கிருபை தாரும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராமை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த மாதம் கூட நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆன்ட்டி சொன்னதை பாதி எல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியும் சரி, நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ப்ரேயர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க. நல்லா மார்க் வாங்குவீங்க. இந்த மாதம் கூட நம்ம 10 days போகுது. ஸோ 10 daysக்கு நம்ம சர்ச்சுக்கெலாம் வந்துட்டுருக்கோம். நம்ம இன்னும் நிறையா சிலுவையை பற்றி நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் கூட நிறையா ஃபாஸ்டிங் நிறையா டெடிகேஷன்லாம் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. பைபிள் படிக்கணும், இது பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஏசப்பா கூட வளருங்க. இன்னும் சிலுவையை பற்றி தியானிங்க. ஆமாம் குட்டீஸ், நீங்களும் அக்கா சொன்ன மாதிரி இந்த 10 daysல சிலுவையை பற்றி தியானிங்க. இந்த மாதம் கூட நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு, நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு ஹீலராக, எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஹீலராக இருப்பார். அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் இன்னும் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறார் அப்படின்னு தாட் ஃபார் த டே மூலமாக கேட்கலாமா? தாட் ஃபார் த டே.
பிரைஸ் லார்ட் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் மீட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணி ஆக்ஷன் சாங்லாம் பாடி ஆண்டரை மகிமைப்படுத்திருப்போம் இல்லையா? இப்போ வந்து நம்ம தாட் ஃபார் த டே என்னன்னு கேட்போம். இன்றைக்கி தாட் என்னன்னு பார்த்துருவோமா? யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 15 verse 26. அக்கா ரீட் பண்ணுறேன், நீங்கள் பைபிள் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஸோ இந்த மந்த்துக்கு வந்து நமக்கு என்ன தாட் அப்படின்னா, நம்ம சர்ச்சில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தான் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் நம்மள இடத்துல சொல்கிறாரு. ஸோ பைபிளில் இங்கிலீஷ் வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, ஃபார் ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் ஈ அப்படின்னு இருக்குது. நான் தான் வந்து உன்னோட தேவன், நான் தான் உன்னைய வந்து சுகப்படுத்துவேன் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, ஃபார் ஐ ஆம் த லார்ட் யுவர் லைஃப் கிவர், உனக்கு நான் வந்து ஜீவனை கொடுப்பேன், உனக்கு வந்து நான் உன்னோட ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர் மீச்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து பைபிள் எப்படி போட்டிருக்கு, நானே உன் பரிகாரி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர்கிட்ட நம்ம உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டு அதுக்கு எடுத்த மெடிசன் கொடுப்பாங்க. சில பேருக்கு இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, சில பேருக்கு மாத்திரை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்காக ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க. ஒருத்தருக்குமே ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து மாறும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி டாக்டர்ஸ் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நம்ம கோ த்ரூ பண்ணலாம். சில பிள்ளைங்களுக்கு தலைவலிக்கும், எப்போ பாரு தலைவலின்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு ஓயாமல் வந்து வயிறு வலிக்கும், எப்படியாவது வயிறு வலிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல, டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் சின்ன பிள்ளைகளாக இருக்கவங்க நிறைய வந்து சிக்னஸ் கோத்ரூ பண்ணுறாங்க. அவங்களால வீக்காக இருக்கனால அவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியல, ஸ்ட்ரென்த் வந்து இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் தான் உனக்கு எல்லாமே, நான் தான் உன்னோட மெடிசன், நான் தான் உன்னோட டாக்டர் அப்படின்னு ஆண்டவர் நம்மள இடத்துல சொல்கிறாரு. ஸோ நம்ம பைபிளில் வந்து ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஆண்டவருடைய நாமங்களில் எகோவா ராஃபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பலகீனமாக இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்களோ, நீங்கள் உங்கள் சரீரத்தில் மட்டும் இல்லை, உங்கள் சிந்தனையில், உங்கள் ஆவி ஆத்மாவில் எப்பயாவது வந்து ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது, என்னால் முடியல ஏசப்பா, ரொம்ப பலகீனமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் தான் என் பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலகீனமாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து சுகப்படுத்துவாங்க, ஆண்டவர் வந்து நமக்கு பலன் கொடுப்பாங்க. இது நீங்கள் வந்து மறக்கவே கூடாது. ஸோ ஏசப்பா நமக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி கொடுக்குறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. பட் அந்த ப்ராமிஸை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் இதே வசனத்தில் இருக்குது. இந்த வசனத்தை நான் திருப்பி ரீட் பண்ணுறேன், நான் ஒன்றா சொல்கிறேன் என்னென்னலாம் வந்து ஆண்டவர் நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை செஞ்சிங்கன்னா நான் உன் பரிகாரியாகிய கர்த்தராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கணும் அப்படின்னு இருக்குது. டிலிஜென்ட்லி ஹர்ட் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். ஸோ ஆண்டவரோட சத்தத்தை நம்ம கேட்கணும்னா என்ன பண்ணணும், அனுதினமும் ஜெபிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் வந்து நம்மளுடைய அவர் பேசுகிற சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆண்டவரோட பார்வைக்கு ரைட்டானது எப்படின்னா, ரைச்சஸ் பர்சனாக நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு இதுதான் சரி அப்படின்னு தெரியுதுன்னா, அவரோட பார்வையில் எது சரியோ அதுதான் நம்மளோட பார்வையிலும் சரியாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணலாம், அவங்க வந்து செய்கிற தப்பு வந்து சின்னதாக இருக்கலாம், சின்ன பொய் சொல்லலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் அது வந்து ஆண்டவரோட பார்வைக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம், நார்மலாக ஜாலியாக பேசுகிறோம் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுகிறோம் தான். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தையினால அவங்க ஃப்ரெண்ட் ஹர்ட் ஆனாங்கன்னா அது ஆண்டவரோட பார்வையில் ரைட்டாக இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தங்களாம் கிண்டல் பண்ணுறோம், அவங்க ட்ரெஸ் போட்டிருக்கிறத பற்றி, அவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம அவங்களை கிண்டல் பண்ணுறதோ, இல்லை அவங்க வந்து
இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து எந்த விதத்துலையாவது நம்ம மனசு கஷ்டப்பட்டுனா ஏசப்பா பிரியப்படுவாரா, ஏசப்பாவோட பார்வைக்கு அது செம்மையாக இருக்குமா, இதை நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஆண்டவருடைய பார்வைக்கு எது செம்மையானதுன்னு தோணுதோ நீங்கள் அதை மட்டும்தான் செய்யணும். உங்கள் பிஹேவியரெல்லாம் இருக்கலாம், உங்கள் பிஹேவியரில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ஆண்டர் எதிர்பார்க்கலாம், டிசிப்ளின்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம், அதே போல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒபீடியண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த காரியத்தை வந்து ஆண்டர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரோ அவரோட சத்தத்தை கேட்டால் தானே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு. ஸோ ஆண்டவரோட சத்தத்தை ஃபஸ்ட்டு கேளுங்க. அப்போ தான் வந்து அவரோட பார்வைக்கு செம்மையான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். அவரோட பார்வைக்கு ரைட்டுன்னு எது தோணுதோ அது நீங்கள் செய்கிறவங்களா இருப்பீங்க. தேர்ட் வந்து என்னென்னா, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கை கொண்டால் அப்படின்னு இருக்குது. ஸோ கீப்பிங் ஆல் ஹிஸ் ஸ்டாட்டிடியூட்ஸ் லாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆண்டவர் நிறைய சட்டங்கள் எழுதி வச்சுருக்காருல பைபிளில். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு நிறைய லாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. உன்னை போலவே மற்றவங்களையும் நேசிக்கணும், நீ வந்து எப்படி வந்து உன்னை நேசிக்கிறியோ அதே போல் தான் உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம செய்கிறோமா, ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுத்ததை செய்கிறோமா, ஆண்டவர் நமக்கு லா வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதை மூணையும் நம்ம செய்யும் போது எந்த இடத்துல நம்ம வந்து லேக் ஆகுறோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம சரி பண்ணோன்னா ஆண்டவர் வந்து நிச்சயமாக அவர் சொன்னபடி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னபடி நம்ம எல்லாரோட லைஃப்லையும் பரிகாரியாக இருப்பார். ஸோ சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பால் யாங்கி சோ. அவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது 17 வயசு அவருக்கு இருக்கும்போது அவருக்கு ஒரு டியூபர்குலோசிஸ் டிபின்ற நோய் வந்து தாக்கப்பட்டார். அப்போ அவரை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே புத்த மதத்தை வந்து தழுவி நடக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவரோட ஸ்டேட் வந்து என்னென்னா, இதுக்கு மேலே நமக்கு லைஃப் கிடையாது, அவ்வளோதான், நம்ம எப்போ வந்து டெத் வருதோ நம்ம அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தார். ஆனால் அவர் வந்து இருந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு எப்போவுமே போய் ஒரு ட்ராக்ஸ் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்களாம், ஏசப்பாவை பற்றி சொல்லுவாங்களாம். இவங்க ஃபேமிலி வந்து ஃபுல்லாக அந்த புத்த மதத்தில் இருக்கனால வந்து இந்த ஏசு எனக்கு வேணான்னு சொல்லி நிறைய வாட்டி அவரை அடித்து அந்த பிள்ளையை வந்து அமுச்சிருவாராம். ஆனாலும் அவங்க விடாமல் போய் டெய்லி அவரை பார்த்து ஏசப்பா அவங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளையும் அவர் உங்களுக்கு பரிகாரியாக இருப்பாருன்னு சொன்னதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல. எல்லா டைமுமே என்ன பண்ணார்னா அந்த பிள்ளையை வந்து அடித்து விரட்டிடுவாங்களாம். ஆனாலும் இவங்க கன்சிஸ்டண்ட்டாக அந்த பிள்ளையை திறத்த அந்த பிள்ளையும் வந்து என்ன பண்ணாங்க, சிறுமியும் டெய்லி வந்து பாலாங்கச்சிக்கிட்ட ஏசப்பாவை பற்றியும் அவரோட அன்பை பற்றியும் சொல்லுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஏசு கிறிஸ்து டைரெக்டாக வந்து பாலியாங்கிச்சோவை சந்தித்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. அவங்க மறிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் வந்து அவங்கள ஜீவனோட வச்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இந்த உலகத்திலே வந்து கொரியாலே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ் இருக்கிற சர்ச்னு பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்ட்லேயே கொரியாவில் இருக்கிற சவுத் கொரியாவில் இருக்கிற சர்ச் தான், அவங்களோட சர்ச் தான். உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு மனுஷனை சுகம் கொடுத்து அவரோட வாழ்க்கையை மாற்றி அநேகரோட வாழ்க்கையை மாற்ற அளவுக்கு ஏசப்பா வந்து பரிகாரியாக அவங்க லைஃப்பில் இருந்திருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து உங்களோட சிக்னஸ் மட்டும் ஹீல் பண்ணுறவர் இல்லை, உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணுவார், உங்களோட லைஃபே வந்து சேவ் பண்ணுவார், உங்கள் லைஃபே மாற்றுவார். ஸோ ஆண்டவர் வந்து லைஃப் கிவராக இருப்பார். அதே போல் நமக்கு வந்து சுகம் கொடுத்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருப்பார். எப்படி பாலியாங்கிச்சோவை வந்து ஆண்டவர் அழகாக வழி நடத்தினாங்களோ இப்போ வரைக்கும் அந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சு இருக்காரோ அதே மாதிரி ஏசப்பா வந்து உங்களையும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு அக்கா சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட சட்டத்தை கேட்குறவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் அவரோட பார்வைக்கு எது செம்மையாக இருக்குதோ அதை நம்ம செய்யணும். தேர்ட் அவரோட லா அண்ட் ஆர்டர்ஸ் நியமங்களை வந்து நம்ம கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கணும். இதை மூணையும் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா ஏசப்பா நிச்சயமாக நம்மளோட லைஃப்பில் பரிகாரியாகிய தேவனாக இருப்பார். ஸோ இந்த சிலுவை தியான நாட்களில் நீங்கள் அதிகமாக ஆண்டவரோட சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரியாக இருந்து உங்கள் லைஃப்லேயும் உங்களோட மைண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவர் வந்து சுகம் கொடுப்பார். ஆண்டவர் வந்து உங்களை அழகாக வழி நடத்தி செல்வார். ஓகேவா குட்டீஸ், இந்த தாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம உங்களை மீட் பண்ணுறோம். பாய். Ooh.
ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால் திட்டமாய் இயேசுநாதர் சட்டையின் கீழ் இருப்பாய். திட்டமாய் இயேசுநாதர் சட்டையின் கீழ் இருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் ஆக்ஷன் சாங் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து நீங்களும் ஆடிருந்தீங்களா? ஸோ என்ன சாங் நம்ம கேட்டோம்? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் அந்த சாங் நம்ம கேட்டோம். ஸோ அந்த சாங்கில் போட்டிருக்கபடி ஏசப்பா வந்து அவருடைய ஜனங்களை வந்து அவருடைய சட்டை நிழலில் பாதுகாப்பார். ஸோ அதனால நம்மளும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ அவர் நம்மளை பாதுகாக்கிறனால ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த சாங்கில் வந்தபடி நம்மளும் இந்த ஏசப்பா நம்மளுக்கு செய்வார். ஸோ நம்மளும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஓகே குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? நம்ம எந்த மந்தில் இருக்கோம்? மார்ச் மந்தில் இருக்கோம், கரெக்டாக? ஸோ இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு ஃபியர் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நம்மளுக்கு என்ன மார்க் வரும், ஃப்யூச்சர் நினச்சி நம்ம நிறைய கலங்குவோம்ல. ஸோ நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம கூட ஏஸ்பா இருக்காங்க, நம்மளை கைட் பண்ணுவாங்க, நம்மளை அழகாக வழி நடத்துவாங்க. ஏஸ்பா கிட்ட நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ ஏஸ்பா நம்மளுக்கு அவ்வளோ அழகாக செஞ்சு தருவாங்க. ஸோ இப்போ கூட நம்ம அக்கா கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். இப்போ அக்கா ப்ரேயர் பண்ண போகிறோம். அக்கா கூட சேர்ந்து இங்கே ப்ரேயர் பண்ண போகிறீங்க. நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, உங்கள் எல்லாேருக்கும் என்ன வந்திருக்கு, இப்போது எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ யாருக்கும் எக்ஸாம் ஃபியர் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்திய தேசத்தில் நம்ம கூட இருக்கிற மற்ற பிள்ளைங்களுக்கும் யாருக்கும் என்ன இருக்கக்கூடாது, எக்ஸாம் ஃபியர் எதுக்கும் இருக்கக்கூடாது. நம்ம ப்ரே பண்ண போகிறோம். அடுத்தது இனி வர நாட்களில் மம்மி டேடி என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு ஃபீஸ் பே பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த தேவைகள் சந்திக்கப்படணும்னு நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். அடுத்தது இப்போ சம்மர் சீசனும் கூடவே வரப்போகுது. ஸோ இந்த சம்மர் சீசன் சேஞ்ச், நம்ம புதுசாக ஒரு சீசனுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம்ல. ஸோ அதனால் எந்த ஒரு பலவீனமும் எந்த பிள்ளைகளையோ பெரியவங்க யாரையுமே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ண போகிறோம். அக்கா கூட சேர்ந்து ப்ரே பண்ணுறீங்களா குட்டீஸ்? எல்லோரும் கண்களை மூடுங்க, கைகளை சேர்த்துக்கொள்ளுங்க, முழங்கால் படிடுங்க. நம்ம ப்ரே பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, இங்கே இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொருத்தரும் எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க தகப்பனே. ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாருக்குமே ஆண்டவரே இது ஆனுவல் எக்ஸாமாக இருக்கிறபடினால் யாருக்கும் எந்த விதமான பயம் இருக்கக்கூடாது தகப்பனே. இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண்டவரே பயமுள்ள ஆவி நீங்கள் கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, அந்த ஆவினால் நிரப்புங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. எக்ஸாம்ஸ் நிமித்தம் யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது, டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஆண்டவரே ஏசப்பா, படிக்க முடியாமல் அப்படிப்பட்ட அந்த நிலைமைக்கு தலைப்பற்றக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல உற்சாகத்தின் ஆவியை கொடுங்கப்பா, நல்ல ஞானத்தால் நிரப்புங்க, தைரியமாய் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுகிற அந்த கிருபைகளை கொடுங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த எக்ஸாம் ரிசல்ட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், நல்ல மதிப்பெண் எடுக்க ஆண்டவரே ஏசப்பா. எல்லாரும் ஆண்டவரே அவங்கவுங்க கிளாஸில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அவங்கவுங்க இதில் கொடுக்க கிருபை தாங்க. ஆண்டவரே ஏசப்பா, ஃபர்ஸ்ட் வர கிருபை தாங்க. உங்கள் கிருபைகள் அதிகமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஏசப்பா, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ஏசப்பா மெயின் தகவல் இந்த எக்ஸாம் டைமில் பலவீனப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பலத்தால் இடைக்கட்டி ஆண்டவரே இந்த எக்ஸாம்ஸ் ஆண்டவரை தாண்டி வர எல்லாவற்றும் ஜெயம் எடுக்க கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை தந்து விட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதுபோல் ஆண்டவரே ஏசப்பா, நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரையோட பேரண்ட்ஸ்
ஃபீஸ் பே பண்ண வேண்டிய ஆண்டவரே இசப்பா அந்த சூழ்நிலைகளை ஒப்பு கொடுக்குறோம். தேவைகளை அறிந்த நல்ல தகப்பன் நீங்கள் எகுவா ஈராவாக கர்த்தாவே தேவைகளை சந்திப்பீராகப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுமே. ஆண்டவரே இசப்பா யாரும் ஆண்டவரே இசப்பா நெருக்கப்பட்டு போயிடாதபடிக்கு இல்லைன்ற அந்த நிலைமைக்குள்ளே தள்ளப்பற்றாதபடி ஒவ்வொருத்தரோட இந்த ஃபீஸ் தேவைகளையும் சந்திங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இசப்பா அதிசயமாய் நடத்துங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே இசப்பா அந்த ஃபீஸ் காரியங்களெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே இன்னது தேவை என்று அறிந்த தகப்பன் ஆண்டவரே இசப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் நினைத்து கிருபை பாராட்டுகிறதுக்காக நன்றி. தேவைகளை சந்தித்து விட்டதற்காக நன்றி. உங்ககிட்ட வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. அது மாத்திரம் இல்லை தகப்பனே, ஆண்டவரே இந்த சம்மர் நிமித்தம் எந்த பிள்ளைகளும் பலவீனப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே அநேக வியாதிகள் வருமே இசப்பா கர்த்தாவே அந்த ஹாட் கிளைமேட் நிமித்தம் அநேக விதமான சின்னதுலேருந்து பெரிய வகையான வியாதிகள் எல்லாம் இருக்கேப்பா. எந்த ஒரு வியாதியும் பலகீனமும் ஆண்டவரே இசப்பா சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் வரக்கூடாது. உங்கள் தழும்புகளால் சுகமானோம் என்று அந்த வார்த்தை இருக்குப்பா. ஆண்டவரே இசப்பா அந்த வார்த்தையின்படி அந்த சுகபலன் ஆரோக்கியத்தை ஒவ்வொருத்தருக்கும் தாங்க. யாருக்கும் எந்த விதமான பலகீனங்கள் அணுகாத படிக்க உடைய செட்டையின் மறைவில் மூடி மறைத்து கொள்ளுங்க. உடைய செட்டையின் கிழக்கு அந்த ஆரோக்கியம் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். கணையன்மணி போல காத்தருளுங்கப்பா. ஆண்டவரே எந்த வியாதி வேர்க்கிருக்கும் இடமில்லை. எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்க. ஆண்டவரே இசப்பா உங்கள் தழும்புகளால் நாங்கள் குணம் ஆனீர்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறபடி அந்த குணத்தை நாங்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க. எந்த விதமான சோர்வுகள், எந்த விதமான அசதிகள், எந்த விதமான பலகீனங்கள் இந்த சம்மர் டைமில் யாரையும் சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய கரங்களில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட போவதற்காக நன்றி. ஈஸ்வரட்சி நாமத்தால் பிதாவே, ஆமென். குட்டீஸ் இப்போவும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம்ல. ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. எழுதின எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஆக்ஷன் சாங் இருக்குது. அக்காங்கள சேர்ந்து நீங்களும் ஆட ரெடியாக இருக்கீங்களா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். பாடுங்க. எனக்கு
ஓகே குட்டீஸ், டான்ஸ்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? அக்கா கூட சேர்ந்து ஆடினீங்களா? நல்லா இருந்துச்சா? அம்மா குட்டீஸ், நீங்களும் அக்காவங்க சேர்ந்து ஆடினீங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிராஸ் பற்றி பார்க்க போகிறோம். அக்காங்க இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? புதுசாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கிராஸை பற்றி இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷனோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓவர் டு கிராஸ். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஸோ எக்ஸாம் பிஸியில் எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது ஜாய்ஃபுல்லாக பிரோஜனமாக இருந்திருக்கும். இப்போவும் நம்ம இந்த கிராஸ் செக்ஷனில் சிலுவையில் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, சிலுவையில் வெளிப்படுத்த பிளெஸ்ஸிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? தேவ அன்பு, த லவ் ஆஃப் த காட். ஸோ ஏசு கிறிஸ்துவோட அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு வந்து அந்த சிலுவையில் அதிகமாக வெளிப்பட்டது. அதுதான் நமக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கே. நம்ம பாவிகளாக இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஹி லவ்ட் அஸ். ஸோ நம்மளை அதிகமாக அவர் நம்மளை நேசித்தார். ரோமர் 5:8 நான் படிக்கிறேன். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஸோ நம்ம வந்து சின்னஸாக இருக்கும்போதே, ஏசப்பா நம்ம பாவியாக இருக்கும்போதே அவர் அன்பு கூர்ந்து அவர் இந்த உலகத்துக்கு வந்து அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஸோ சிலுவையில் நமக்கு வெளிப்பட்ட முதல் மிக நிரந்தரமான ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னா தேவ அன்பு. அது மாத்திரமில்லை, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ அவரோட ஒன் அண்ட் ஒன்லி சன்னை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய லவ், எவர்லாஸ்டிங் லவ், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற, நம்மளை நிலைப்படுத்துகிற அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லை, யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஸோ எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒருத்தங்க வந்து ஜீவனை கொடுத்தாலும் கொடுப்பாங்களாம். ஸோ அவங்க கொடுக்குற அந்த அன்பு தான் மிகப்பெரிய அன்பு. அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை வந்து ஆண்டவர் அவர் ஜீவனை கொடுத்ததன் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த அன்புனால தான் இவ்வளோ நாள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வரார். நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறது எல்லாமே எது நிமித்தம் அப்படின்னா அந்த தேவ அன்புனால. இதுதான் பிரதானமான முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், சிலுவையில் வெளிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குற ஆசீர்வாதம் என்னென்னா, சிலுவையின் மூலமாக, ஆண்டோட சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைச்சது வந்து ரட்சிப்பு. ஸோ பாவிகளாக நம்ம இருந்தோம், பிதாவுக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த உறவை வந்து புதுப்பிக்கும்படியாக, அந்த லாஸ்ட் கனெக்ஷனை வந்து ஆண்டவர் வந்து சேவ் பண்ணும்படியாக நம்மளை உலகத்துக்கு வந்து எல்லாரையும் ரட்சித்தார். இல்லைன்னா நம்ம எல்லாரும் வந்து பாவிகளாக இருந்து நரகத்துக்குள்ளே நம்ம தள்ளப்படுற விதத்தில் தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால நமக்கு அந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிது. அந்த ரட்சிப்பினால நம்ம எல்லாருமே வந்து பரலோகத்திற்கு போகிறதுக்கு, இந்த நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நம்ம எல்லாரும் பாத்திரவான்களாக ஆண்டவர் மாற்றிருக்காரு. ஸோ இந்த ரட்சிப்பு வந்து மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கல இல்லையா? ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நம்ம காத்துக்கொள்ளணும். இறுதி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான பைபிளில் வசனம் இருக்குது. ஸோ அதனால நம்ம முடிவு பரியந்தமும் ஆண்டவரோட நிலைநிறுத்தாதான் நம்மளுக்கு வந்து நம்ம ரட்சிப்பின் பரிபூர்ணத்துக்குள்ளே நம்ம செல்ல முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, ரட்சிப்போடு சேர்ந்து நமக்கு வந்து பரிசுத்தத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம பாவிகளாக இருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம எல்லாரும் கழுவப்பட்ட உடனே நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாக பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பாவமாகிய நம்மளோட இந்த சரீரம் வந்து போய் பரிசுத்தமுள்ள ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். ஸோ இதுக்கு வந்து பைபிள்லேருந்து அக்கா 2 வசனம் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஸோ சிலுவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் கடவுளாக இருக்கார், அவர் எதுக்கு இறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏளனமாக பேசுவாங்க. சில பேர் அவர் கடவுள் தானே, அவர் எதுக்கு இறக்கணும், அவர் நினச்சா ஈஸியாக வந்து எல்லாரையும் ரட்சிச்சிருக்கலாமே அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் கெட்டு போகிறவங்களுக்கு அது வந்து பைத்தியமான விஷயமா இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு வந்து அது தேவ பலனாக இருக்குது. இதனால தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம மகிமையான
நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம். இன்னொரு வசனம் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸோ பாவமே அறியாத ஆண்டவர் நமக்காக பாவமாக்குனாங்களாம். எதுக்காக? நமக்கு ரட்சிப்பு கொடுக்கணும், நம்ம பரிசுத்தமாகணும், நம்ம பரிசுத்தமான அந்த ஸ்தலத்தில் பரலோகத்தில் போய் ஆண்டவரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் நமக்கு சிலுவையின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்தாரு. நம்ம 2 ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். 3வது கடைசியாக ஒரு ஆசீர்வாதம், சிலுவையில் வெளிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், மனுஷர்களுக்கு அவங்க இந்த உலகத்தில் அவங்க உயிரோடு இருக்கிறது வரைக்கும் தேவையான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா சுகம். ஸோ ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இந்த சிலுவையில் நமக்கு சுகத்தை ஆண்டவர் ஒரு பிளெஸ்ஸிங்காக கொடுத்தாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். ஸோ ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தழும்பிலிருந்து வளைந்தோடுகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல சுகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அவரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தரா ஆண்டவர் இருக்கிறதுனால இந்த நாள் மட்டும் ஆண்டவர் நம்மளை சுகத்தோடு வச்சிருக்காரு. ஸோ சிலுவையில் நமக்கு ரட்சிப்பு, பரிசுத்தம், மன்னிப்பு, இந்த மாதிரி நிறைய பிளெஸ்ஸிங்கோடு சேர்ந்து ஆண்டவர் சுகத்தையும் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக கொடுத்துருக்காரு. எப்போல்லாம் இந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்குறோமோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம எப்போல்லாம் அறிக்கை எடுக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம எப்போல்லாம் கிளைம் பண்ணுகிறோமோ, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் டைரெக்டாக நம்முடைய சரீரத்தில், நம்ம குடும்பத்தில் அது கிரியை செய்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் வந்து நம்ம தலைமையில் இருக்கிறது, நம்ம சரீரத்துக்குள் இருக்கிறது, நம்மளை சுற்றிலும் அதை கிரியை செய்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம் குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். சிலுவையில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற 3 ஆசீர்வாதங்களை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனுடைய அன்பு நமக்கு கிடைச்சிது, தேவ அன்பில் நம்ம புதுப்பிக்கப்பட்டோம். 2வதாக நமக்குள்ள பரிசுத்தம் வந்தது, அதனால நமக்குள்ள ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். 3வது என்ன பார்த்தோம்? சுகத்தை கொடுத்தாரு. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் மூலமாக நமக்கு வந்து தெய்வீக அன்பு நமக்கு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, நம்ம அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தமாக நமக்கு ஒரு நல்ல சுகபலனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நினச்ச ஆண்டவருக்கு இந்த நாட்களில் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை இறுதி வரைக்கும் ரட்சிப்பில் நடத்தி உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், நாங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணுறோம். பாய். ஓகே குட்டீஸ், நம்ம வந்து இப்போ கிராஸ் பற்றி கேட்டிருப்பீங்களா? அக்கா வந்து நிறைய நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சதும் இருக்கும், தெரியாததும் இருக்கும். ஸோ வந்து நீங்களும் இந்த வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் எது பிரயோஜனமாக இருக்கும் அக்கா சொல்லியிருப்பாங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதைப்படி நீங்கள் கீழ்ப்படிந்து ஏசப்பாக்கு பயந்து நீங்கள் வாழுங்க. சரியா? ஆமாம் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்ஷன் சாங்கோட. என்ன பாட்டுக்காக, என்ன ஆக்ஷன் சாங் வந்து ஆடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். சின்ன சின்ன பிள்ளைகளே, குட்டி குட்டி தம்பிகளே, இயேசு நம்மை நேசிக்கிறார்.
குட்டீஸ் இப்போவும் ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆடினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க, ஆடிருப்பீங்களே. சரி, ஓகே, இப்போதும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம்ல. ஆமாம் குட்டீஸ், ப்ரோக்ராமோட எண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இதே எந்தோட அடுத்த மாதம் கூட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் குட்டீஸ். இப்போ பாஸ்ட் அங்கிள் வந்து நமக்காக ப்ரேயர் பண்ண ரெடியாக இருக்காங்க. ப்ரேயர் பண்ண போகலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்காக வேண்டியே நிறைய கமாரெலாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஸ்பெஷலாக உங்களை மாதிரி இருக்கக்கூடிய குட்டி பிள்ளைகள் எல்லாம், குட்டி குட்டி பிள்ளைகளே, குட்டி குட்டி தம்பிகளே, இயேசுவை நேசிக்கிறார்னு சொல்லி பாடினாங்க. உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்து வந்து சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லணும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பேரண்ட்ஸுக்காக, உங்கள் அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, உங்கள் கூட பிறந்த தம்பி, தங்கச்சி, அண்ணன்மார் யாராக இருந்தாலும், ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 15:26 பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இதோ எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவர் உங்களுக்காக நீங்கள் நல்ல சுகபலனோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவையில் அவர் பரிகாரங்களை ஏற்றுக்கொண்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னென்னா, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளினால் எனக்கும், என்னுடைய டேடி, என்னுடைய மம்மி, என்னுடைய பிரதர்ஸ், என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற நல்ல சுகபலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரண்ட்ஸுக்காக, உங்களுடைய அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, பிரதர்ஸுக்காக, சிஸ்டர்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை இது. எனவே இந்த சபையில் கர்த்தர் வைத்திருக்கிற பாஸ்டராக இருக்கிற எனக்காகவும், பாஸ்டர்மா ஆண்டிக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஓகேயா? ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட்டி பிள்ளைங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமும் மகாபரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த அன்பு பிள்ளைகளை உடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய கரம் இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து, ஆண்டவரே வசனத்தை கேட்டு, ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளை கேட்டு இந்த அன்பு பிள்ளைகள் உம்மையே நேசித்து ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க, நல்ல சுகபலனோடு கூட வாழ்ந்திருக்க, ஆண்டவரே குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவரே தேர்வு எழுதி கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்ல ஞானத்தை கர்த்தர் நீர் கொடுத்து, அனந்த ஞானத்தை கர்த்தர் நீர் கொடுத்து, ஞாபக சக்தியை கர்த்தர் நீர் கொடுத்து, தேர்வில் நல்ல மதிப்பெண்ணோடு கூட இந்த அன்பு பிள்ளைகள் பாஸ் பண்ணவும், அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகவும், அடுத்த வகுப்புக்கு கடந்து போகவும் கர்த்தர் உதவி செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளை எல்லாம் உடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். என் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய குணமளிக்கிற, சுகமளிக்கிற உம்முடைய தழும்புகளின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களோடு கூட உம்முடைய தழும்புகளின் வல்லமை இருக்கட்டும். நல்ல சுகபலனை கர்த்தர் தந்து தெய்வ கிருபையினாலே தொடர்ந்து நீங்கள் நடத்தி அருளும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதுபோல இந்த நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அடுத்த வருஷம் படிப்பதற்கு ஆண்டவரே ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி பெற்றோர்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்கப்பா, எவ்வளவோ ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைத்து ஆண்டவரே காரியங்களை செய்கிறாங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் கிருபையாய் சந்தித்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தட்டும், இந்த குடும்பத்தை நடத்தட்டும்.
இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பமும் உடைய தழும்புகளின் வல்லமையினால் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக. நானே உன் பரிகாரியாய் இருக்கிற கர்த்தர் என்று வாக்கு பண்ணினீரே. இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாவதாக என்று சொல்லி அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். தொடர்ந்து உடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளே உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.